தமிழ்நாட்டில் மறுபடியும் ஒரு தீண்டாமை சுவர். இது வெறும் செங்கல் சுவர் கிடையாது, தீண்டாமையோட அடையாளம். அந்த சுவரை எடுக்க சொல்லி மினிஸ்டர் ராஜ்மோகன் காலில் ஒரு மனுஷன் விழுந்து மனு கொடுத்துருக்காப்புல. பல முறை புகார் கொடுத்தோம், ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அந்த சுவர் யாருக்காக கட்டப்பட்டுச்சு, அதோட பின்னணி என்ன, இது எல்லா விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் வத்தி குச்சி. சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே சமம்னு சட்டம் சொல்லுது. சாதி மதம் பிறப்போட அடிப்படையில் யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனால் சில இடத்துல இருக்கிற பண்ணாடைங்க என் ஜாதி பெருசு உன் ஜாதி சின்னது அப்படின்னு பைத்தியக்கார கூமூட்டை மாதிரி வளரிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை மாதிரி சில பேர் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த ஜாதிக்காரங்க யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு செவுறு ஒன்றை கட்டியிருக்காங்க. அந்த செவுரை எடுக்கணும்னு ஒரு மனுஷன் அமைச்சர் ராஜ்மோகன் காலில் விழுந்து மனு ஒன்றை கொடுத்துருக்காப்புல. ஒரு மனுவை ஏற்றுக்க வைக்கிறதுக்காக மினிஸ்டரோட காலில் விழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. காலில் விழுந்ததுக்கப்புறம் ராஜ்மோகன் அவரை எழுப்பி விட்டு அவரோட பிரச்சனையே கேட்டிருக்காரு. இந்த பிரச்சனையெல்லாம் கேட்ட அமைச்சர் ராஜ்மோகன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட விசாரித்து நடவடிக்கை எடுக்கிறதா வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு. இதை பார்க்கும்போது என்ன புரியுதுன்னா, தீண்டாமை ஒழிக்கிறதுக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கும்போதே இவனுங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. சப்போஸ் இவனுங்களை தடுக்கிறதுக்கு எந்த சட்டமும் இல்லைன்னா என்ன பண்ணுவானுங்க? இது சாதாரண செவரு விஷயம் கிடையாது. அடித்தட்டு மக்களுடைய அடிப்படை உரிமையே இல்லை அப்படின்னு சொல்லி அவனுங்களோட உரிமையை பறிக்கிற வேலையை சில பைத்தியக்காரனுங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும். இந்த மனுஷன் மினிஸ்டரோட காலில் வந்தது தனிப்பட்ட கோரிக்கை மட்டும் பார்க்கணுமா, இல்லை சமூகத்தில் இருக்கிற சாதிய பாகுபாடை பற்றி நம்ம யோசிக்கணுன்றதை ஞாபகப்படுத்துதா? அவரோட கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்குமா? இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.